ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம லாஃப்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஃப்ட் ஈவினிங் நான் ஓப்பன் பண்ணி நம்ம பழைய லாஃப்ட்டில் பறத்து 2 மணிக்கு ஒரு கஷ்டப்பட்டு தான் பறத்து இறக்குன பேடு நம்ம ரீரக்க கொடுத்து வச்சுருந்தோம். அதை இன்னும் நம்ம 2-3 நாள் மட்டும் பறத்து நான் இன்னும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அதில் ஒரு 3 பேடு மேலே பறந்துட்டுருக்கு. ரீரக்க கொடுத்தா பறக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பறந்துட்டுருக்கு. ஆனால் எவ்வளோ நேரம் பறக்கும்னு தெரியல. 2-3 நாள் அதிகமாக விரட்டி நம்ம லாஃப்ட்டில் இறக்குறது தான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் பழைய லாஃப்ட்டில் போய் இறங்கிடக்கூடாது. நம்ம பட்டாவை திருடாக்கி எடுக்கணும்னா இந்த பேட்டு நமக்கு தேவை. அதனால தான் பறந்துட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் பறக்குதுன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். பறந்துட்டுருக்கு பாருங்கள், 3 பேடு. இது நம்ம பழைய லாஃப்ட்டில் பட்டாவை நம்ம பறத்தி 3 நாள் கொஞ்ச நாள் பறத்தினோம். 2-2.5 மணி நேரம் பறந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீக்கரக்க கொடுத்து நம்ம பறத்திட்டுருக்கோம். பெருசாக பறக்கலைன்னு தெரியலை. நான் ஓரளவு பறக்குது. இதை நம்ம எதுக்கு பறத்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம்னா, இன்னும் இப்போ 5 பேர் செட் பண்ணியிருக்கோம். அந்த பேர் பட்டாக்களை நம்ம பறத்தி நம்ம லாஃப்ட்டில் இறக்கணும்னா இந்த பேடு நமக்கு தேவை. இப்படி பறக்கிற பேடு நம்ம லாஃப்ட்டில் கரெக்டாக இறங்கியாச்சுன்னா நமக்கு பட்டாக்கள் திருடாக்கி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதாக போய்ட்டுருக்கு பாருங்கள் பேடு. இந்த லாஃப்ட்டை சுற்றி தான் பறந்துட்டுருக்கு. நம்ம பழைய லாஃப்ட்டில் போய் இறங்குமா என்னென்னு தெரியல. அது லாஃப்ட்டில் இறங்கும்போது தான் தெரியும். எப்படின்னு நம்மளும் மொட்டை மாட்டில் இருக்கோம். ரெண்டு பயந்துருக்கா என்னென்னு தெரியல. அது இல்லாமல் கேட்டு நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு தான் பறந்துட்டுருக்கோம். நம்ம லாஃப்ட்டில் கண்டிப்பாக இறங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம வேடையில் என்ன துரத்து விட்ருக்கோம் பாருங்கள். பட்டாக்களில் நான் இப்போ தான் ரெடியாகி வந்துட்டுருக்கு. ஒரு கள்ளி தான் ஆயிருக்கு. நம்ம 2 கள்ளியாக நம்ம பறத்தை தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வேறு ஜோடி பட்டாவுக்கு நம்ம எக்கு கொடுத்துட்ருக்கோம். அது கொஞ்சம் வீக்காக இருக்குது பேடு. நம்ம சின்னதில் எக்கு கொடுத்தாச்சோன்னா தான் அது புதுசாக பறக்கிறதுக்கு நம்ம சின்ன ஸ்டேஜில் கொடுக்குற ஃபுட்டு தான் அதை பறக்கிறதுக்காக அதுக்கு யூஸ் ஆகும். நம்ம இடையில 1-2 நாள் கொடுத்தோம். ஆனால் பேடு கொஞ்சம் புஸ்தி இல்லாமல் நார்மலாக சின்னதாக வந்துட்டுருக்கு. அங்கே காட்டி தரேன். அந்த பேடு நம்ம முட்டையோட வெள்ளைக்கரை தான் கொடுத்துட்ருக்கோம். அதை காட்டி தரேன் பாருங்கள். நான் அதில் ஒரு பேடு புஸ்தியாக இருக்கும், ஒரு பேடு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நம்ம இதுக்கு முட்டையெல்லாம் கொடுத்து முட்டையோட வெள்ளைக்கரை தான் டெய்லி கொடுக்கணும். சுண்டெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் திறந்து நாங்கள் பார்க்கலாம் அந்த குஞ்சை. இது அந்த 2 பட்டாவும். இதோட பேரண்ட் நமக்கு நம்ம நண்பர்களால் தந்தது பறத்துறதுக்காக. அதோட பட்டாக்களை நம்ம எடுத்துகிட்டு என்ன கொடுக்கணும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு பேடு எவ்வளோ சின்னதாக இருக்கணும், ஒரு பேடு எவ்வளோ பெருசாக இருக்கணும். நம்ம எக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். எக்கோட வெள்ளைக்கரு இப்படி கொடுத்து எடுத்தால் தான் புதுசு அந்த ஸ்டாமினா அது பறக்கணும். பட்டாக்கள் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. சுண்டெல்லாம் கொடுத்து முட்டையும் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம பேடு நல்லா பறக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அப்புறம் நம்ம சேல் வீடியோ போடலான்னு சொல்லிகிட்ருக்கோம். கண்டிப்பாக போடுறதா தான் இருக்கும். 1500 சப்ஸ்கிரைபர் தான். அதுவும் நம்ம கிவ் அவே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேல் வீடியோ போடுற மாதிரி தான் இருக்கும். அப்புறமா நம்ம அடுத்த 5 பேர் செட் பண்ணதில் அடுத்த கிளச்சு முட்டை விரட்டிகிட்டு இருக்குது நிறைய பேர். உங்களை பார்த்தாலே தெரியும். அந்த ஒயிட்டு பாருங்கள். அப்புறமா அந்த சப்ஜா ஜோடியை பாருங்கள். இப்படி முட்டை விரட்டிகிட்டு இருக்குது. நம்ம எந்த ஒரு கிளச்சும் இப்போ எடுத்துகிட்டு அப்புறமா மாற்றி சேர்க்குறது தான் பிளானு. முடிஞ்ச அளவு நம்ம கண்டிப்பாக பறத்தி ஸ்டியர் பந்தயம் விட்டு எப்படியாவது பந்தயம் அடிக்கணும். நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அடிப்போன்னு பார்ப்போம். இடம் தான் பறந்துட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோ தாந்துருச்சு.
லாப்பில் இறங்குமா, நம்ம புதிய லாப்பில் இறங்குமான்னு தெரியல. இறங்கும்போது தான் தெரியும் நம்மளை மேலே யாரும் இருக்கோம். நம்ம லாஃப்ட்டு திறக்கும்போது நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் நம்ம பேடாக கவனிக்க முடியும். நம்ம திறந்து விட்டுட்டு போயாச்சுன்னா பட்டாக்கள் எங்கே போகுது, சிறகெல்லாம் வெட்டி விட்டுருக்கோம். அதெல்லாம் சில டைம் ரோட் மேலேருந்து கீழே விழுந்தால் கிடைக்கிறது சான்ஸ் இல்லை. 2-3 தடவை கீழே விழுந்தது பேடு. அதை நம்ம எனக்கு பார்த்துட்டு இருந்தால் பிடிச்சி உள்ளே போடுவோம். மற்ற மாதிரி நம்ம திறந்து விட்டுட்டு எங்கேயாவது போயாச்சுன்னா கண்டிப்பாக பேடு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சுற்றி வலை ஒன்றும் போடலை, ஃபுல்லாக ஓப்பனாக தான் போட்டிருக்கோம். பட்டாக்களும் நம்ம பக்கத்தில் என்ன தான் சரியாக இல்லைனா காக்க விரட்டி எங்கேயாவது போயாச்சுன்னா சிக்கல். அதனால் நம்ம சிறகு கட் பண்ணி விட்டாலும் நமக்கு ஓப்பன் பண்ணும், கேஜ் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ பேடு கண்டிஷன் பேடு மிஸ் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இல்லைனா காக்க விரட்டி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 1-2 பேடு கீழே விழுந்துருக்கு. அது ரோடு வேறு கீழே விழுந்தாச்சுன்னா சில டைம் வண்டியில் கூட அடி வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா விலையில் எங்கேயாவது போயாச்சுன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா சரியாகாது. அதனால் நம்ம பகலில் ஓப்பன் பண்ணதில் நம்ம பக்கத்தில் இருந்தோம் எல்லாம் பண்ணுறது. பறந்துட்டு பாருங்கள் பேடு தாந்துருச்சு. ஆனால் எங்கே இறங்கணுன்னு தான் தெரியல. பழைய லாப்பில் இறங்குமா புதிய லாப்பில் இறங்குமான்னு தெரியல. இப்போ 1-2 பேடுகள் பழைய லாப்பில் இறங்குறது பறத்தும் போது அதை திருத்தி எடுக்கணும். நம்ம லாப்பில் இறக்க வைக்கணும். நமக்கு இப்போதைக்கு 4 பட்டாக்கள் ரெடியாக இருக்குன்னா கள்ளி ஃபஸ்ட்டு கள்ளி தான் போயிருக்கு. 2வது கள்ளிலேருந்து பறத்தணும். ஒரு நாள் காய்ச்சல் போட்டிருந்தோம் கூட்டில், ஒரு நாள் ஃபுல்லாக. நம்ம பறத்துறது கொஞ்சம் நாளில் பறத்த பிளான் பண்ணியிருக்கோம். இந்த நிற்கிது பாருங்கள், அந்த ஒரு ஜோடி பட்டா தான். அந்த கதவில் 2 பட்டா இருக்குது பாருங்கள். அது 2ம் அப்புறமா எந்த நிற்க சப்ஜா இதோட இன்னொரு பட்டாவை கூட்டு உள்ள நிற்கிது. இந்த 2 தான். இந்த 4 பேடு இருக்குது, ரெடியாக இருக்குது. அடுத்த பேடு பிஞ்சாயிருக்கு. நம்ம இப்போ எக்கு கொடுத்தோம் அந்த பேடு. ஃபஸ்ட்டு கிளச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2வது கிளச்சு எடுத்துகிட்டு அப்புறமா மாற்றி சேர்த்து பட்டா எடுக்கணும். நான் போயிட்டுருக்கு பாருங்கள். பழைய லாப்பில் தான் இறங்கும் போல் தோணுது. ஃபஸ்ட்டு நான் பறத்துனது வீடியோ எடுக்கும்போது ஹைட்டில் கிடந்தது கொஞ்சம். இப்போ வீடியோ எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோ எடுக்கிறதுனால தாண்டிடுச்சு ஓரளவு. அது இல்லாமல் நம்ம எதுக்கு இப்போ பகலில் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணுறோன்னா, நம்ம பட்டாக்களை திருட்டாக்கி எடுக்கிறதுக்கு நம்ம பெரிய பேடுகள் கூட விட்டுருந்தால் தான் மேக்ஸிமம் பறந்து எடுத்து இதாகும், பழகும். இல்லைனா நம்ம காய்ச்சல் கூட்டில் தான் போட்டு பழக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ பகலில் ஓப்பன் பண்ணி இடங்களெல்லாம் தெரியறதுக்கு வேண்டி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்ருக்கோம். இறங்க வருது பாருங்கள் பேடு. போகுது பாருங்கள், தாங்கிருச்சு மேக்ஸிமம். ஆனால் பழைய லாப்பில் தான் இறங்க சாடும் போல இருக்குது. பக்கத்தில் ஓடி போகுது பாருங்கள். புதிய லாப்பில் இறங்கிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம திருடாக்கி இருக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லைனா அதுக்கப்புறம் நம்ம பட்டாக்கில் பறத்தும் போது அது நம்ம பழைய லாப்பில் கொண்டு போய் இறக்கும். அதையும் பார்க்கணும். இந்த போய்ட்டுருக்கு பாருங்கள். நம்மகிட்ட இருக்க பேடு நம்ம பட்டா திருடாக்கி இறக்குறது வேண்டி நமக்கு நம்ம வெட்டு கட்டுறது வேண்டி தான் கொஞ்சம் பேடு வச்சுருக்கோம். அது நம்ம 5 பேடு செட் பண்ணியிருந்தோம். அதை நம்ம செயல்பட முடியாது. ஏன்னா நமக்கு பேடுகள் பட்டாக்கள் பறத்து எடுக்கும்போது
இறக்குறது வெட்டு காட்டுறது வேண்டி பேடு தேவைப்படும். அதை கொண்டு தான் நம்ம பேடை அப்படி போட்டுருக்கோம். இல்லைனா நம்ம பேடை என்ன சேல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம். நம்ம லாஃப்ட்டு மேலே தான் கறங்கி நிற்கிது. நம்ம இருக்கனால இறங்குமா என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவு பார்ப்போம். அந்த பாருங்கள், நம்ம பழைய லாஃப்டில் தான் போய் சாடி இருக்குது பாருங்கள். அதோட பழக்க தோசை அது இன்னும் நம்மளை அதை விட இல்லை. ஒன்று இந்த வருது போகுது பாருங்கள். இந்த இறங்குச்சு பாருங்கள். ஒன்று கரெக்டாக நம்ம லாஃப்ட்டு மேலே இறங்குச்சு. ஒன்று நம்ம வீட்டில் பழக்க தோசையில் போய் இறங்கிடுச்சு. இன்னொன்று பேடு நான் பறந்துட்டு இருக்கு. இது எங்கே இறங்குதுன்னு தெரியல. இதோட பழக்க தோசை ஒரே ஒரு பேடு மாறலை. ஒரு பேடு இறங்கிடுச்சு. இன்னொரு பேடு நம்ம லாஃப்ட்டு மேலே தான் கறங்கி நிற்கிது. நம்ம புதிய லாஃப்டில் தான் சாடாக நிற்கிது அது பேடு. நம்ம இருக்கிறதுனால இறங்கலையா என்னென்னு தெரியல. ஆனால் அந்த பேடு பழைய லாஃப்டில் தான் போய் இறங்கிருக்கு. அந்த பழைய லாஃப்டில் நம்ம லாஃப்டில் இறங்க வந்தது. நம்ம லாஃப்ட்லேருந்து ஒரு பேட் அங்கே பறந்து போச்சு. நம்ம பழைய லாஃப்டில் அது கூட அப்படியே அங்கே போய் இறங்கிருச்சு. ஒரே ஒரு பேட் மட்டும் தான் நம்ம லாஃப்டில் இறங்கிருக்கு. பறத்தி பார்க்கணும். நம்ம லாஃப்டில் இறங்க வச்சா நல்லா இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்சளவு நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.